ஒருத்தங்க ஒரு ஊரில் இருந்தால் ரொம்ப பொறாமைப்படுவான், யாரை பார்த்தாலும் பொறாமைப்படுவான், எரிச்சல் படுவான், கோவப்படுவான். அவனுக்கு அது வறுமையும் ஒரு காரணமாகவே இருந்தது. அவன் வந்து குளிக்க மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான், யாரை பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே தெரியுவான். ஒரு தடவை அவனுக்கு ஒருத்தர் என்ன பண்ணார், பரிசு பொருள் அனுப்பி வச்சார். அது உள்ளார என்ன இருந்தது அப்படின்னு திறந்து பார்த்தா அதுக்குள்ளார கொஞ்சம் பழங்கள் இருந்தது, சோப்பு இருந்தது, நல்ல வாசனை சோப்பு இருந்தது, நிறைய கல்கண்டு இருந்தது. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், இது என்னத்துக்கு இதை நமக்கு கொடுத்து அனுப்பியிருக்கான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த பெரியவர்கிட்ட அதை எடுத்துகிட்டு போய் காட்டிட்டு கேட்டான், எனக்கு இதெல்லாம் பரிசாக ஒருத்தன் கொடுத்துருக்கான், எதுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கான் அப்படின்னு கேட்டான். நீ பசியோடு இருக்கிறதுனால திட்டுறன்னு நினச்சிக்கிட்டு உனக்கு பழங்கள் கொடுத்து பசியை ஆற சொல்லியிருக்கான். உன் உடம்பெல்லாம் இருக்கிற அழுக்க போக்கு, உன் மன அழுக்கையும் சேர்த்து போக்கு அப்படிங்கிறதுக்காக சோப்பு கொடுத்துருக்கான். இனிமையாக பேசுங்கிறதுக்காக கல்கண்டு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னாராம். அப்போ தான் புரிஞ்சுதான் அவனுக்கு.